वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. கிருஷ்ணர் ஜெகத்குரு அப்படிங்கிற பட்டத்தை முதல்ல யாரை சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னு கிருஷ்ணரை தான் கூப்பிட்றோம். நாராயணம் பத்மபூம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த பகவான் தான் கிருஷ்ணராக இருக்கார், அவரே தான் குருவாக இருக்கார் அப்படிங்கிறோம். அந்த பகவானே இந்த கிருஷ்ணரே தான் சாட்சாத் நாம பார்க்குற பிரத்யக்ஷ தெய்வமாக குருவாக காஞ்சி பெரியவாளாக வந்த இந்த பெரியவா இந்த உலக மக்களுக்குத்தான் அப்படின்னு இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தையே நல்லதையே பண்ணினவர். அது பண்ணுறதுக்குன்னே ஒரு அவதாரம். அப்படி இருந்து பெரியவா தான் இந்த பசுவத தடுப்பு இயக்கத்தை முக்கியமாக இருந்து அதை ஆதரித்து அதுக்கு பேராதரவு கொடுத்து இந்த பசுவதையை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு கருணையினால்தான் ஜீவ காருண்யத்தினால அந்த பசுங்கிறது அவ்வளவு புனிதமாக இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த பசு அப்படின்னாலே எது அப்படின்னு நாட்டு பசு அப்படிங்கிறோம். இந்த பசுவுக்கு நமக்கு சாஸ்திரத்தில் பசுவுக்கு என்ன புனிதத்தன்மையெல்லாம் சொல்லியிருக்கோ, அந்த பசுட்டேந்து வர அந்த ப்ராடக்டில் என்னென்னலாம் நல்ல குணங்கள்லாம் சொல்லியிருக்கோ, இது அத்தனைக்கும் எங்கே இருக்குன்னு நமது தேசத்தில் இருக்கக்கூடிய நாட்டு பசு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான். பொதுவாக நம்ம பசுன்னாலே அதுக்கப்புறம் நமக்கு இந்த சீம பசு இல்லாமல் வர ஆரம்பிச்சிருத்தோம், ஜெர்சி அப்படின்லாம் சொல்கிறோம். அதுவும் பசு தான், நாட்டு பசுவும் பசு தான்னா கூட உருவத்தில் வேணால் ரெண்டும் ஒன்றா இருக்கலாம், அதே மாதிரி பால் மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சி இல்லாமல் சொல்கிறா, விஞ்ஞான ஆராய்ச்சி இல்லாம் நமக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரி பல ப்ராப்ளங்களுக்கெல்லாம் காரணம் இந்த ஜெர்சி பசுவோட பால் அப்படின்னே கண்டுபிடிச்சி சொல்கிறா. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு நாட்டு பசுங்கிறது, அதோடது எல்லாமே நல்லதுக்குத்தான். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பசுஞ்சாணி போட்டு அந்த இடத்தெல்லாம் மொழி தொடச்சி சுத்தம் பண்ணினோம்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் போகிறது, அதில் உள்ள இந்த பொல்யூஷன்லாம் போயிடுறது அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பசுஞ்சாணியை கையால் தொட முடியல, ஒரே பேட் ஸ்மெல்லு வருது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ. நீங்கள் அவசியம் பார்த்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாட்டு பசுவோட சாணத்தை எடுத்து பாருங்க, துளி கூட நாராது. அந்த நாட்டு பசு சாணத்துக்கு தான் இந்த ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. அது நாரவே நாராது. அதை கையை எடுத்து மொழிகினோம்னா இன்னும் நல்லா ஜம்முன்னு தான் இருக்கும், துர்க்கந்தம்லாம் அதில் இருக்காது. அதே இந்த ஜெர்சி இதை எடுத்தீங்கன்னா தான் இந்த நாத்தம்லாம் நாரும். அதனால தான் குழந்தைகள்லாம் அதை போய் தொடர்றதுக்கு அருவறுப்பு பட்டுறா. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த நாட்டு பசு சாணமாக இருந்தாக்க நமக்கு அருவறுப்பே வராது. விபூதி அப்படின்னா அந்த நாட்டு பசு சாணத்தில் தான் நாம் முட்டாம் போட்டு அதில் தான் விபூதி பண்ணிக்கணும். பண்ணி அதை சர்வாங்கத்திலையும் பூசினோம்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்லாம் சாஸ்திரம்லாம் சொல்லுது. இப்படி அந்த பசுமாட்டு நாட்டு பசுட்டேந்து வரதில் அது பாலாக இருக்கட்டும், அதில் இருக்கிற தயிராக இருக்கட்டும், வெண்ணெயாக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், சாணமாக இருக்கட்டும், கோமூத்திரமாக இருக்கட்டும். இந்த கோமூத்திரம்லாம் கேன்சருக்கெல்லாம் ரொம்ப பெரிய அருமருந்து அப்படின்லாம் சொல்லப்படுறது இப்போல்லாம். இப்படி எல்லாமே சர்வமும் பிரயோஜனமாக இருக்கிறது அந்த பசுவோட ப்ராடக்ட்ஸ். அதனால தான் அந்த கோவை அப்படி நாம் முக்கியமாக சொல்கிறோம். அதுக்கு மேலே எல்லா தேவதைகளும் இதில் வாசம் பண்ணுறதா சாஸ்திரங்கள் சொல்கிறதுனாலே இந்த கோவை நாம் பூஜை பண்ணி பூஜை பண்ணி வழிபடுறோம். அதனால்தான் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் கோபூஜை முதல்ல பண்ணுறோம். இன்றைக்கும் மடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்தில் தினம் காலங்காலத்தால் கோபூஜை நடக்கிறது, கஜபூஜை நடக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு தான் அப்புறம் சந்திரமௌலீஸ்வரிக்கே பூஜை. அப்படி இருக்கிற அந்த கோவை நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது, அதை கண்டுக்காத இருக்கக்கூடாது, அதை சம்ஹாரம் பண்ணுறதுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் பசுவத தடுப்பு இயக்கத்தை பெரியவா ரொம்ப வலியுறுத்தி சொன்னால், அந்த பசுக்களை காப்பாற்றுறதுக்கு நமக்கு செலவில்லாத எவ்வளவு எளிமையாக காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த கரிகா பழத்தோல்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. அதில் எத்தனையோ வீடு வீடாக இருக்கிற கரிகாத்தோலை விட இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னும் நிறையா கரிகாத்தோல்லாம் வரலாம். அதெல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணுறாலோ தெரியாது. இதை கேட்குறவாள்லாம் இதுக்கெல்லாம் ஒரு முயற்சி பண்ணி அதை மாதிரி நிறையா இருக்கிற அந்த கரிகா பழத்தோல் எல்லாம் எடுத்து நல்ல இருக்கிறத கொண்டு இந்த பசுக்களுக்கெல்லாம் கொடுத்தாலே பெரிய புண்ணியத்துக்கு புண்ணியமும் சேரும். பெரியவா அதில் பிரீத்தியும் அடைவா. அந்த வாயில்லாத ஜீவன்களாமும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அப்படி இந்த கரிகா பழத்தெல்லாம் பல பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இன்னமும் நமக்கு தெரியலையே வழியே பல பேர் பண்ணிட்டு இருக்கா. பெரியவா சொன்ன காரியங்கள்லாம் பல பேர் அங்கங்கே பண்ணிட்டு இருக்கா. அது வெளி உலகத்துக்கு வேணால் தெரியல.
காரணம் பெரியவா எப்படி விளம்பரம் இல்லாத அவளோட காரியம் எல்லாம் எப்படி எளிமையா இருந்ததோ அதே மாதிரி பெரியவா பக்தா எல்லாருமே ஒரு விளம்பரம் இல்லாத பேர் புகழுக்கு ஆசைப்படாத எளிமையாவே கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே உலகத்துக்கு தெரியல. சரி இது தெரியணுமான்னு இப்படி 4 பேருக்கு இது மாதிரி இருக்கு பண்ணறான்னு தெரிஞ்சுன்னா அதுல போய் எல்லாரும் சேர்ந்துன்னு பண்ணினா இன்னும் கொஞ்சம் நன்னா இந்த காரியங்கள்லாம் சிறப்பா நடக்குமேங்கிறதுக்காக தான் ஒரு தாபத்துல தான் இதை நான் இப்போ சொல்றேன். அந்த கரிகாப்பழத்தோல் பல பேர் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தா. அதுல கரிகாத்தோல் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் சொன்னேன். அவர் பெரியவா உத்தரவுப்படி வாராவாரம் வியாழன் வெள்ளி அவ ஏரியால இருக்கிற அந்த கரிகாப்பழத்தோல்லாம் சனிக்கிழமை கார்த்தால கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பக்தர் சிவராமன் அப்படின்னு இவர் சங்கர நேத்ராலங்கிற நிறுவனத்தில் இருந்து அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலும் பிரம்மச்சாரியா இருக்கிறதே ரெகுலரா வாரம் அவரும் தங்கள் ஏரியாவில் இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் இந்த கரிகா தோல்லாம் பழத்தோல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் பெரியவா இருக்கிற இடத்துல கொடுத்து அந்த கோசாலையில கொடுத்துருக்கார். இவரை பார்த்த உடனே பெரியவா கூடுவா. இது மாதிரி தெரியும் இவர் ஓரமா நின்னா கூட கரிகா தோல் அப்படின்னு தெரியும். இப்படி வாரம் பண்ணிட்டு போறதே அந்த பெரியவாளோட கவனம் எப்படி அவ எதுல எல்லா காரியத்திலும் எப்படி அக்கறையோட கவனிக்கிறா பண்றா அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவராமன் கலெக்ட் பண்ணிட்டு போறாரு இல்லையா, அப்படி ஒரு பெரிய கோணியில வாங்கிட்டு போய் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி பஸ்ஸில் எடுத்துன்னு போய் அதை அங்கே பெரியவாளுக்கு முன்னால வச்சா அந்த பக்கத்தில் கோசாலை அதில் போட சொல்லுவா. எல்லாம் வந்து திங்கும். பசுக்கள்லாம் அவுத்து விட்டுற சொல்லுவா. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். பசு கண்ணுக்குட்டி எல்லாம். அப்படி ஒரு தரம் போடலான்னு பொறுத்தே பெரியவா இங்கே கொட்டு அப்படின்னா எல்லாத்தையும் கொட்ட சொன்னா. கொட்டினா அதை கையால் திராவ சொன்னா அதில் பார்த்தா கீரை கட்டு இருந்தது. 2-3 கீரை கட்டு முழு கட்டா. பெரியவா உடனே இந்த சிவராமன்ட்ட கேட்குறா, ஆமா நான் அந்த கரிகா தோல் பழத்தோல்லாம் தானே வாங்க சொன்னேன், அந்த வேஸ்ட் எல்லாம் தானே வாங்க சொன்னேன், இது எப்படி முழுசா கீரை கட்டு இருக்கு? இவருக்கு புரியல. ஏதோ பல வீட்டுல போய் கலெக்ட் பண்ணிட்டு வரோம், அதுல யாரும் என்ன போட்டான்னு அப்படியே போய் அந்த பையன் நெட்டினா அவ போடுறா. இல்லை யாரும் என்ன போட்டான்னு ஞாபகம் இல்லை, தெரியல, போன இடத்துல யாரான்னு போட்டிருக்கலாம் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, அடுத்த தரம் பார்க்கறதே கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கோ, கவனிச்சுக்கோ. கரிகா காய்கறி பழத்தோலை தான் வாங்க சொல்லிட்டு அவ யாரோ முழு கட்டாவே போட்டிருக்கா. அவ என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். நீ ஒரு சின்ன பையன் பாவம் வாரம் வந்து கேட்கற இல்லையா, அவ அந்த கரிகா தோலெல்லாம் சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு மறந்து போயிருப்பா, தூக்கி குப்பையில போட்டிருப்பா. நீ போய் கேட்டோன்னு ஞாபகம் வந்திருக்கும், ஐயோ பாவம் குழந்தை வந்து மெனக்கிட்டு கேட்கறான், அவனை வெறுங்கையா அனுப்ப வேண்டாமேன்னு வச்சிருக்கிற கீரைக்கட்டில் 2 தூக்கி போட்டுட்டா. ஏன்னா மாட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் கீரைக்கட்டா இருக்கட்டுமேனு போட்டுட்டா போல இருக்கு. அதனால இனிமே இதெல்லாம் கவனிச்சு வாங்கிட்டு வா. அவளுக்கு உபயோகம் இல்லைன்னு வேண்டான்னு தூக்கியது தான் இங்கே போடணுமே வழிய நீ வந்து கேட்டுட்டேங்கிறதுக்காக பச்சாதாபட்டு அவ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கிறது இங்கே போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா இந்த சிவராமனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன பெரியவா இப்படிலாம் ஏதோ கரிகா கழுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகாத எந்த அளவுக்கு அக்கறையோடு அதை கவனிக்கிறா பாரு அப்படின்னு. இதை ஏன் பெரியவா பண்ணி காமிக்கிறான்னா நமக்கு ஒரு அக்கறை ஒண்ணுங்கிற ஏதோ மெக்கானிக்கலா நம்ம பண்ற காரியம் ஏதோ பெரியவா சொல்லிக்கா நான் பண்றேன், பெரியவா சொல்லிக்கா பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணக்கூடாது. அதுல ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு அதுல ஸ்ரத்தை இருக்கணும், கவனம் இருக்கணும். அது அப்படி பண்ணாதான் அது தபஸ். அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அப்படி சுட்டி காமிக்கிறதுக்காக சில இதெல்லாம் இது மாதிரி அப்பப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுவா. அது சொல்லிட்டு அப்புறம் அதுல வெங்காயத்தோல் இருக்கா பாரு அப்படின்னு. வெங்காயத்தோல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த மாட்டுக்கு கொடு அப்படின்னு. இது இனிமே நம்ம போற இடத்துல இது இல்லாம பார்த்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது பெரியவாளோட எதிர்பார்ப்பு. வெங்காயத்தோல் அப்படின்னோட ஞாபகம் வருது. மெடிக்கலே ஏதோ சொல்றா, வெங்காயத்துக்கு இந்த இருக்கு அது இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொன்னா கூட நமது சாஸ்திரங்கள்ல இந்த வெங்காயம் பூண்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரஜோகுணத்தை கொடுக்கறதுனால அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நமக்கு சத்வகுணம் வளர்றதுக்கு இதெல்லாம் ஒரு இடைஞ்சலா இருக்கும். அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஆகார நியமத்தில் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்குது. நமக்கு இந்த குணத்தை ஒட்டித்தான் நம்மளோட நடவடிக்கைகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுதும் நம்மளோட நடவடிக்கை எப்பொழுதும் அமைதியா சாந்தமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சத்வகுணம் மேலிட்டு இருக்கணும். அந்த சத்வகுணத்தை வளர்க்குறாப்புல என்னென்ன ஆகாராதிகள்லாம் இருக்குமோ அதெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாஸ்திரம் இந்த கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறது. அதனாலே தான் எல்லா மகான்களுமே இதெல்லாம் விளக்க சொல்றா. இதை நாம எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லது. நமக்கு குணம் முக்கியம், குணம்தான் முக்கியம். ஒரு மனுஷனை மனுஷனாக்குறது குணம்தான். அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனாலிட்டி உடம்புங்கிறது.
இந்த உடம்புக்கு வெளியில என்ன வந்தா கூட, வியாதி வந்தா கூட வேற ஒண்ணும் இல்லைன்னா ஒன்றை வச்சு நம்ம சரி பண்ணிட்டுலாம். ஆனா அந்த குணம் மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு எந்த மருந்தும் சரிப்பட்டு வராது, எதாலையும் தீர்க்க முடியாது. அதனால அந்த குணம் கெடாத இருக்கணுங்கிறதுனால தான் மகான்கள்லாம் நமக்கு இப்படிலாம் ஜாகிரதையா உபதேசம் பண்ணி பண்ணி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரா. அப்படிதான் இருந்தா. இந்த வெங்காயம்னு ஞாபகம் வருது. ஒரு கோபாலபுரத்துல நீலகண்டையர் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், மடத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணக்கூடியவா. அவ வீட்டுக்கு என்ன பண்ணா, ராமேஸ்வரத்துல விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி, அவர் ராமேஸ்வரம் மடத்தை பார்த்துருந்தார். அவரை என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு நீ போய் நீலகண்டயத்துல போய் 4-5 நாள் இருந்துட்டு வா கோபாலபுரத்துல அப்படின்னு மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சா. அவர் இந்த நீலகண்டயத்துக்கு வந்தார். பெரியவா முன்னாலே சொல்லிட்டா, இது மாதிரி ராமேஸ்வரம் விஷு வந்து உங்க ஆத்துல 4-5 நாள் இருப்பன் அப்படின்னு. அவனுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு. பெரியவாளே சொல்லி மடத்துலேருந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்கான்னா உபச்சாரம் பண்றதுக்கு கேட்பானே. அந்த நீலகண்டையர் சம்சாரம் பிரமாதமா வகை வகையா அவருக்கு வேளா வேலைக்கு சமைச்சு போட்டு எல்லாம் பண்ணியிருந்தா. இந்த விஸ்வநாதனுக்கும் தெரியாது பெரியவா எதுக்கு அனுப்பிச்சிருக்கான்னு. அந்த நீலகண்டையர் அவாத்து பேருக்கும் இந்த பையன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது. இந்த விஸ்வநாதன்ட்ட என்ன சொல்லியிருந்தான்னா, நீ அவாத்துக்கு போ, ஒரு நோட்டு பென்சில் எடுத்துன்னு போ, கார்த்தாலேருந்து அவாத்துல என்னெல்லாம் காப்பி கொடுக்குறாளா, சாப்பிட்றியா, டிஃபனா, அன்னைக்கு சமையல் என்ன, ராத்திரிக்கு என்னென்ன எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாம் பண்ணு. அதெல்லாம் நான் மட்டும் நீ ஒரு நோட்டில் எழுதினுடும். நீ கார்த்தால உப்புமா கொடுத்தா அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி இருந்தது, இது மாதிரி என்னென்ன பண்றாளோ ஐட்டம் எல்லாத்தையும் எழுதிண்டே வா அப்படின்னு. அவரும் பாவம் வெகுளி, ஏதோ பெரியவா சொல்றாளேன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டார். 4-5 நாள் கழிச்சு அவர் வந்தார். இந்த நோட்டை வாங்கி வச்சுனுட்டா. பெரியவா பார்த்தா விட்டா, நீ போயிட்டு வாந்தன அப்படின்னு விட்டா. அப்புறம் 5-6 நாள் கழிச்சு அந்த நீலகண்டையர் அவர் சம்சாரெல்லாம் பெரியவா தரிசனத்துக்கு வந்தா. வந்தோன்னு பெரியவா அந்த அம்மாட்ட கேட்டா, அம்மா நீ பாலக்காடோ உனக்கு அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், நம்ம எந்த ஊர்னு பெரியவாளுக்கு திரும்பி ஏன் திடீர்னு கேட்குறேன் அப்படின்னு. இல்லையே அப்படின்னு. இல்லை சமையலில் தினம் தேங்காய் சேர்த்து சமைச்சிருக்கியா அதனால கேட்டேன் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே மண்டையை குடையிறது. நாம் தினம் வீட்டில் சமையலில் தேங்காய் சேர்க்குறோம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? நம்ம வீட்டில் வந்து சாப்பிடல, நம்மளும் சமையலை சொல்லலை, எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு அந்த மாதிரி யோஜனை பண்ணுறது. நான் ஒரு குழந்தைய அனுப்பிச்சிருந்தேனே, அவனை ரொம்ப நன்னா கவனிச்சுட்டேன், நன்னா வகை வகையாக பண்ணி போட்டேன்னு அவன் சொன்னான் அப்படின்னு. இது சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்து, ஓ விஷு நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தார், நம்ம எல்லாம் பண்ணி போட்டோம், அவர் வந்து சொல்லியிருப்பார், பெரியவா கேட்டிருப்பா சொல்லியிருப்பா, அதை வச்சுன்னு பெரியவா சொல்கிற வழக்கம். உடனே நம்மனா அந்த நோட்டை எடுத்துன்னு வாங்க. நோட்டை எடுத்துன்னு வந்தால் பார்த்துட்டு இன்னைக்கு என்னென்ன பண்ணியா அப்படின்னு டான்டான்னு படிச்சு சொல்கிறா. இதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது, இந்த பையன் வந்து சாப்பிட்டதோடு இல்லை, நோட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து பெரியவாள்கிட்ட கொடுத்துருக்கான்னு. இப்போ நமக்கு இது மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் பயம் வேறு வந்துடும் இல்லையோ, இதில் ஏதானு தப்பு தண்டா இருந்துன்னாக்க பெரியவா இப்போ அதுக்கு ஏதானு சொல்ல போகிறாளோன்னு. அவளுக்கு எதுக்காக பெரியவா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு 4-5 நாள் இருக்க சொல்லி அவனுக்கு எல்லாம் பண்ணி போட சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டரில் எழுதின்னு வர சொல்லி பெரியவா இப்போ என்கொயர் பண்ணுறா அப்படின்னா நமக்கு தான் பயமாக இருக்குது. பெரியவா ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறா. இப்படி பேசிவிட்டு இல்லை எதுக்காக அவன் அனுப்பிச்சு இதெல்லாம் பார்த்துன்னு எழுதின்னு வர சொன்னீங்கன்னா, நீ உன் ஆண்டையெல்லாம் ரொம்ப மடத்துக்கு பிரியமாக இருக்கேள், ரொம்ப கைங்கரியம் பண்ணுறேள், எல்லாம் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கேள், நிறையா கைங்கரியம் பண்ணுறேள். அப்படி இருக்கிற நீங்கள் வீட்டில் ஏதாவது வெங்காயங்க சாப்பிட்றியான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அவனை அனுப்பிச்சு பார்த்துன்னு வர சொன்னேன். பார்த்தேன், அந்த ஒரு வாரத்தில் நீ ஒரு நாள் கூட வெங்காயம் போட்டு ஒன்றும் சமைக்கலை அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், சங்கோஜமாக வேற போயிடுத்து, சந்தோஷம் வேற. பெரியவா நமக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாளே அப்படின்னு. அது எதை காமிக்கிறது அப்படின்னு அந்த அம்மா அப்புறம் சொல்லி ஆச்சரியப்படுறா. இப்போ நாம் வீட்டில் வெங்காயம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடல என்னான்னு, எதை சாப்பிட்டா என்ன, எதை சாப்பிடல என்னான்னு, இப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டை பற்றியும் பெரியவா என்ன கவலைப்பட்டுருக்கா. ஏதோ வாங்கியோ காஞ்சிபுரத்தில் இருந்தால் மடத்தில் இருந்தால் ஏதோ தர்பார் பண்ணின்னு தானே இல்லாத ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் ஒவ்வொரு மனுஷாலை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் என்ன கவலையோடு இருந்து அவளுக்கு எப்பொழுதும் நல்ல குணத்தோடு இருக்கணும், நல்லவாளாக இருக்கணும், நல்லவாக்க என்ன ஒரு அக்கறையோடு பெரியவா நடந்துன்னு இருக்கா அப்படிங்கிறத தான் காமிக்கிறது. இப்படி மனுஷாளுக்கு ஹிதத்தை பார்க்குறவா இன்னும் பசுமாட்டுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா சமஸ்த ஜீவன்களுக்கும் இப்படி இதே மாதிரி ஹிதத்தை தானே எதிர்பார்த்துருந்தா. அதுதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற அந்த பசுமாட்டுக்கு நாம் இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னால், அவுத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. அவுத்திக்கீரை கட்டு வாங்கி போகிற போக்கில் கொடுத்துட்டு போகலாம், ஒன்றும் பெரிய காரியம் இல்லை.
கொடுத்தா எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பசுமாட்டுக்கு பண்ணுறது அவ்வளவு பெரிய புண்ணியம். பெரியவாளுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் இருந்த பக்தாள்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டு பிக்ஷாவந்தனம் பண்ணுறா. அந்த பிக்ஷாவந்தனத்துக்கு நிறைய பிரமாதமாக சாமான்லாம் கொண்டு வந்திருக்கா. பெரியவா மடத்தில் இருக்கா. மடத்தில் ஒரு பின்னால் ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் நடுப்புற பெரியவா உட்காந்துட்டா. ஏன் இங்கே உட்காந்துன்னா அந்த பிக்ஷாவந்தனக்கார அந்த ஹால் முழுக்கலும் சாமானை கொண்டு ஒப்பியிருக்கா பிக்ஷாவந்தனத்துக்கு. அதில் எல்லாம் இருக்குது. மளிகை சாமான்லாம் இருக்குது, இன்னும் கரிகாலாம் இருக்குது, பழங்கள் இருக்குது, எல்லாம் சாமானும் இருக்குது. அதை எல்லாத்தையும் இந்த ஹாலில் கொண்டு வச்சா அதை பார்க்கணுங்கிறதுக்காக பெரியவா வந்தவா அப்படியே உட்காந்துட்டா. உட்காந்துன்னு என்ன பண்ணா, அந்த கரிகால சாக்கில் கோணியில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அவுத்து கீழே கொட்டும் அப்படின்னா எல்லா கரிகாயும் கொட்டப்பட்டது. நல்ல பிரமாதமாக பழங்கள்லாம் வேணும். அதெல்லாமே எல்லாத்தையும் இந்த பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கீழே போடுங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணா, மாட்டு கொட்டாயில் போய் எல்லா மாடு கண்ணெல்லாம் அவுத்துன்னு இங்கே கொண்டு வா அப்படின்னு வந்தால், மாட்டு கொட்டாயில் இருக்கிற பசுமாடு கண்ணெல்லாம் வந்துடுத்து. வந்தால் பெரியவா கையை காமிச்சா, இந்த பசுமாடு கண்ணெல்லாம் என்ன பண்ணும், வந்ததோ இல்லையோ, இங்கே பழம் இருக்குது, பார்த்தா வாழைப்பழம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கீரைக்கட்டு இருக்குது, அந்த சாமான் இருக்குது, இந்த கறியாக இருக்குது, எல்லாத்தையும் அந்த மாடெல்லாம் மேய ஆரம்பிச்சு கொடுத்து. பெரியவா நடுப்புற உட்காந்துட்டு இருக்கா. பயமாக இருக்குது எல்லாருக்கும். இது எதாவது மாடெல்லாம் இப்படி திரும்பி அப்படி திரும்பி ஏதாவது பெரியவாளை காலால் வச்சிருமோ கையால் வச்சிருமோன்னு. ஆனால் அது பாட்டுக்கு பெரியவா அசையாத உட்காந்துட்டு இருக்கா. எல்லா மாடும் அந்த சாமான்லாம் என்னென்னலாம் சாப்பிடலாமோ எல்லாத்தையும் சாப்பிட்டது. திருப்தியாக நிற்கிறது. இதை பார்த்துட்டு பரம சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தா பெரியவா. இதை பார்க்குற அந்த பிக்ஷாவந்தனக்காரர்களுக்கெல்லாம் பரம ஆனந்தமாக இருந்தது. ஆகுதிங்கிறோம். நமக்கு சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதே ஒரு யஜ்யமாக தான் சொல்லியிருக்கு. சமைக்கிறதே யஜ்யமாக சொல்லியிருக்கு. பாக யஜ்யம் அப்படிங்கிறது, சமைக்கிறது யஜ்யம். யாகம் யஜ்யம் அப்படின்னா ஏதோ மந்திரத்தை சொல்லி இப்படி முன்னாலே நெருப்பு முட்டுண்டு அதில் நெய்யை ஊற்றுறது அதுதான் அப்படின்னு இல்லை. எதுவாக இருந்தாலும் நமக்கு பண்ணுற காரியங்கள் எல்லாமே யஜ்யம்னு சொல்கிறது தான் இந்த மதத்தோட சிறப்பு. சமைக்கிறத பாக யஜ்யம்ங்கிறது, சாப்பிட்றத ஒரு பெரிய யஜ்யம்ங்கிறது. அதனால தான் இந்த சாப்பிட்றதுல அவ்வளோ நியமமாக இருக்குது. யஜ்யம்னு சொல்லிட்டா கண்டதை சமைப்புமா, கண்டதை சாப்பிடுவோமா, கண்ட வேளையில் சமைப்போமா, கண்ட வேளையில் சாப்பிடுவோமா, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறைக்கு வந்துடும் இல்லையோ, ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அதுக்காக தானே எல்லாத்தையும் ஒரு ஆராதனையாக ஒரு யஜ்யமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை போல தான் இங்கே எந்த ஜீவராசிகளுக்கு பண்ணினாலும் பெரியவா தனக்கு பண்ணினதாவே தான் ஏற்றுக்கிறதா கீதையில் சொன்னது. இப்படி சர்வ சகஜமாக சாதாரணமாக சொல்கிறேன். அப்படி பசுமாட்டுக்கு அந்த கோசம்ரட்சணத்தில் அவளுக்கு பரம குறியாக இருந்தால், தனக்கு பிக்ஷாவந்தனம் பண்ண வர வாழலாமும் அங்கே மடத்தில் உள்ள பசுமாட்டுக்கெல்லாமும் செய்யணும். அதுக்கு தீனியெல்லாம் வாங்கி போடணும். யானை இருந்துன்னா யானைக்கு அது தீனியெல்லாம் போடணும். இன்னும் என்னென்ன இருக்கோ கால்நடைகள் அத்தனைக்கும் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறணும் சட்டமாகவே பெரியவா வச்சா. அப்படி பரம பவித்திரமானது அந்த பசுமாடு. அந்த கோ சம்பந்தம் பட்டுவிட்டாலே எந்த தோஷம் இருந்தாலும் போயிடும். பெரியவா தன்னோட இடத்துல தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. ஒரு பக்தர் வந்தார் தரிசனத்துக்கு. அவர் அமெரிக்காவில் இருக்கிறவர், அங்கே உத்தியோக நிமித்தமாக அங்கே இருக்கிறவர். ஆனால் பரம பக்தி பெரியவாள்கிட்ட. இங்கே வந்தோடனே இந்தியாவுக்கு வந்தோடனே முதல்ல பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் ஆகாரம் பண்ணுறதுங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். ஊரை விட்டு கிளம்பினார்னா அமெரிக்காலேருந்து அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். இந்தியாவுக்கு வந்தோடனே முதல்ல தன்னோட உறவுகாரா அப்படின்னு வீடு வாசல்னு போகாத, நேர பெரியவா இருக்கிற கேம்புக்கு ஸ்நானம் பண்ணி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆகாரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருந்தார். அப்படி ஒரு பக்தி. அது மாதிரி வந்திருக்கார். அவர் வந்தோடனே தரிசனம் கொடுத்தோடனே பெரியவா என்ன பண்ணா, போய் சாப்பிட்டு அப்படின்னா, அதுக்கு முன்னாலே கார்த்தாலே சொல்லிட்டா, இந்த மாதிரி சோ வருவர், நீ அவருக்கு சாப்பிடாதான் இருக்க, நீ அவருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சமையல் அப்படின்லாம் சொல்லி பண்ணி வச்சுட்டா. அவர் போன சாப்பிட்டு வந்தார். வந்தோடனே பெரியவா தங்கிட்ட கைங்கரியம் என்றவர்கிட்ட சொல்றா, இவன் என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கான், ரொம்ப பிரியமாக இருக்கான், எங்கேயோ கண்காணாத இருந்தா கூட என்னையே நினச்சின்னு இருக்கான். அவன் கிளம்பி என்னை பார்க்காத சாப்பிடாம மாட்டேன்னு பட்னியோட என்னை தரிசனம் பண்ணுறான். அப்பேற்பட்ட இவங்கையால் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கைங்கரியமிட்ட, நான் என்ன இவங்கையால் வாங்கி சாப்பிடலாம் நீ சொல்லேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்கோ, மலைப்பழம் வாங்கி சாப்பிடுங்கோ, இல்லை ஏதாவது பாதாம் வாங்கி சாப்பிடுங்கோ, பிஸ்தா வாங்கி சாப்பிடுங்கோ சொல்லுவாரா? அவர் பிசாத இருந்தார். சொல்லிட்டா என்ன வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. உடனே பெரியவாளே என்ன பண்ணா, சரி நானே சொல்கிறேன், அதை போய் வாங்கிட்டு வா, அவனை அழிச்சுன்னு போ, அவன் பணம் கொடுப்போம், நீ போய் இந்த கடையில் வாங்கிட்டு வான்னு. சரி என்னன்னு சொன்னால் பெரியவா சொல்கிறா, கடைக்கு போ, இத்தனை புண்ணாக்கு வாங்கிக்கோ, எள்ளு புண்ணாக்கு வாங்கிக்கோ, 2 கிலோவோ 4 கிலோவோ எள்ளு புண்ணாக்கு வாங்கிக்கோ, தையலில் வாங்கிக்கோ, வாங்கிட்டு வான்னு.
அவர் பயந்து போயிட்டார். பெரியவா என்ன வாங்கி சாப்பிடலான்னா கடைக்கு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கிட்டு வான்னா, எள்ளு புண்ணாக்கு பெரியவா சாப்பிட போறாளா? ஏன்னா பெரியவா அப்பப்போ பிக்ஷையில மாத்தின்ண்டே இருப்பா. இனிமே நெல்லு பொறி இருந்தது, வாழைக்காய் மாவாச்சு, அதுவாச்சு இதுவாச்சு, அதனால என்ன வேணா பெரியவா மாத்தலாம், ஒன்றும் நம்ப முடியாது அவளை. அதனால இப்போ எள்ளு புண்ணாக்கு மாற போறாள பயம் வந்துடுத்து. ஐயோ எள்ளு புண்ணாக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன பண்றது அப்படின்னு நான் முதல்ல என்ன பண்ணலான்னு கேட்டேன். நீ ஒன்றும் பதில் சொல்லலை. இப்போ நான் சொன்னோன்னு ஏன் தடை சொல்ற? நான் சொன்னதுதான், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. சரி, எள்ளு புண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இலையில போட்டுன்னு சாப்பிடணுமா? தையல் இலை வேற ஒரு கட்டு, வேற வழி இல்லை. அந்த அமெரிக்காக்காரர் அழிச்சுன்னு போனார். அவர் பணம் கொடுத்தார், இதை வாங்கிட்டு வந்தாச்சு. பெரியவாள்கிட்ட வச்சோன்னு பெரியவா சிரிச்சுன்னே சொல்கிறாங்க, இப்போ இதை நான் சாப்பிட போறேன்னு நீங்களாம் பயந்து போயிட்டாலோ அப்படின்ட்டு. எனக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த அமெரிக்காவிலேருந்து வந்தவர்கிட்ட சொல்கிறா, இந்த எள்ளு புண்ணாக்கு எடுத்துக்கோ, இங்கே பக்கத்தில் மாட்டுக்கொட்டா இருக்குது, இந்த பசு மாட்டு கொண்டு உங்கையால் கொடு அப்படின்னு அந்த புண்ணாக்கை கொடுக்க சொன்னான். சரி, இந்த இலக்கட்டை கொண்டு பெரியவாளோட டாய்லெட் கொட்டாயில் வை அப்படின்னா. பெரியவா சொல்கிறா, இவன் எப்போதும் என்ன நினச்சிட்டு இருக்கான், அதனால எனக்கும் அவனையே நினச்சிக்கணும். இவன் ஞாபகப்படுத்துகிறாப்புல காலங்காலத்தில் ஏந்துனோன்னே இவனை நினச்சிக்கணும். அந்த கொட்டாயில் நம்ம ஏந்துனோன்னு நாம டாய்லெட்டுக்கு போகிறோம், கொட்டாய்க்கு போகிறோம். அந்த கொட்டாய்க்கு பூமியில் நேராக போடப்படாது, விசர்ஜனம் பண்ணப்படாது. அதனால இலையை போட்டுன்னு பண்ணுற வழக்கம். அதுக்கு இலை வேணும், அதுக்கு தையல் இலை உபயோகப்படுத்துகிற வழக்கம். இந்த தையல் இலையை பார்க்கறதெல்லாம் இவன் ஞாபகம் வரும், காலங்காலத்தில் இவன் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி இந்த புண்ணாக்கை கொண்டு பசுமாட்டு கொடுக்குறான். இப்போ இந்த பசுமாடு இந்த புண்ணாக்கு தன்னுடுத்துனா இந்த புண்ணாக்கு அது உள்ளுக்குள்ளே போய் பாலாக மாறி நாளைக்கு பால் கறக்கும். அந்த பாலை நான் எடுத்துப்பேன். இப்போ இவன் கொடுத்ததுனால பால் சுரந்து, இவன் கொடுத்த புண்ணாக்குனால பால் சுரந்து நான் பால் சாப்பிட்றேன். அதனால அவன் கொடுத்து சாப்பிட்றதா தானே ஆகும். அதுக்காக தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் ஊருக்கு போயிட்டார், பெரியவா உத்தரவு கொடுத்தா போயிட்டார். ஏன் இப்படி? அவர்கிட்டேருந்தே நேர தானே ஒரு பழத்தை எடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கப்படாதோ? அவர் இனிமேல் புண்ணாக்கை வாங்கி பசுமாட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பால் சுரந்து கறந்து தான் சாப்பிடணுமன்னா அதுதான் தர்மஸ்வரூபமான பெரியவாளோட அப்ரோச். பெரியவா சொல்றா, அவன் சுதர்மத்தை விட்டு எங்கேயோ விதேசத்தில் போய் சம்பாதிக்கிறான். என்கிட்ட பக்தி இருந்தா கூட அந்த வராதனால, அந்த சம்பாத்தியத்தினால திரவிய சுத்தி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை நான் நேருக்கு நேர் ஏத்துனேன்னா அது என்னோட ஆசிரமத்துக்கு தர்மம் இல்லை. எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் அது பசுமாடு சம்பந்தப்பட்டிருச்சுன்னா பரம பவித்திரமாயிடும். அதனால இவனோட காசுல நேர நான் தானே வாங்கினே தான் தோஷம் வரும். இந்த காசு மூலியமா புண்ணாக்கு வாங்கி இது பசுமாட்டுக்கு போயிட்டுனா, பசுமாட்டுக்குள்ள போயிட்டு வந்துடுத்துனா அது பவித்திரமாயிடுத்து அந்த பசும்பால், அதை நான் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த பசு சம்பந்தப்பட்டிருச்சுன்னா எவ்வளவு பவித்திரம் அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் நடக்க மாட்டேறா பெரியவா. அப்படி ஒவ்வொருத்தரோட அன்பையும் அங்கீகரிச்சு நாம் அந்த அன்பை அங்கீகரிக்கிறோங்கிறதுனால அதில் உள்ள தோஷங்கள்லாம் கண்டுக்காத இருக்கிறதும் கிடையாது. இந்த தோஷங்களையும் விளக்குவா, நம்மளோட அன்பையும் அங்கீகரிப்பா. இப்படி அங்கீகரிச்சா அருள் செய்யறதான் பெரியவாளோட விசேஷமான கிருபை அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.